படத்துக்காக வனிதா படத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாரா இருங்க, கவுத்துருவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசா பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாராக உருவாகணும். ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கணும், சின்ன படங்களுக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை. ஒரு 2ஆம் தரம் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கதை கேட்கறதுக்குன்னு சில ஆள் வச்சுருக்காங்க சார். ஜீவன் சார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, வைஜெயந்தி ஐபிஎஸ். இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வந்து நடிக்கலை. ரொம்ப யோசிச்சிருந்தேன், அவர் நடிக்காத படத்துக்கு வரமாட்டாருன்ட்டு. இதுக்கே வந்தாருன்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. பிக்கப் பண்ண வந்திருக்கு. படத்துக்காக வனிதா படத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாரா இருங்க, கவுத்துருவாங்க. ரொம்ப அவர் நீங்க தாய்லாந்து போன ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவர். ஆமா ஆமாம்மா, எங்களுக்கு புறாம பேசுனதுல பாதி வார்த்தை பிக்கப் 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 தான். சொச்ச வார்த்தை தான் விஜயமுரளி, பேரரசு, ஆச்சார் பேரு தான். ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான். பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் தான் இங்கே ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இங்கேயும் ஒரு பவர் ஸ்டார் இருக்காரு, வேஸ்டா இருக்காரு. ஏதாவது பண்ணி சும்மா ரத்தத்தையும் உடம்புறப்புகளே சும்மா மேலே பேசினா போதுமா, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆட்சி மாற்றத்துக்கு. பிக்கப் பண்றதுல இருந்தா நல்ல சேவை பண்ணுங்க பவர் ஸ்டார். இதுதான் நல்ல அவருக்கு. ஆமா, ஆனா இங்கே நிறைய பேர் ஊர்ல தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க, கல்யாண புரோக்கர் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. இங்க அதெல்லாம் தேவையில்லை, நம்மளே போதும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிகர்னா ஒரு 10 பேர் கல்யாணம் வச்சுருவாங்க, இவங்களுக்கு விவாதம் பண்ணி விட்டுருவாங்க, 2 நாள் அதில் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் பிக்கப்னு ஒரு டைட்டில் வச்சு நடிச்சிங்களா ஒரே வைரல். அதில் தான் இங்கே வைரல் ஸ்டார்னு உருவாயிட்டாங்க நினைக்கிறேன் வனிதா மேடம். தள்ளி கொஞ்சம் அடுத்த சீட் உட்கார வைக்க வர ரொம்ப அப்படியே ஒரு சைடே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி கண்ணு மட்டும் உட்காந்துட்டே இருக்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ். ஆமா, தெலுங்குல விஜயசாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் நடிச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு. அங்கே சூப்பர் ஸ்டார்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அதுக்கு பட்டத்துக்கு பொருத்தமானவங்க ஈசானி மட்டும்தான். இப்போ இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ், இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் வனிதா மேடம். எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம், பவர் ஸ்டாரு வைரல் ஸ்டாரு. ஆனால் இவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்டம் தான் அது. அவங்க எதை பேசணும் இங்கே வைரல் தான். சிலருக்கு தான் கரெக்டாக அந்த பட்டம் அமையும். எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சது, அது மாதிரி வைரல் ஸ்டாருக்கு அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான். எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போல்டாக பேசுகிறதான். இது மாதிரி அதெல்லாம் இல்லை, போல்டாக அடிச்சிருவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கு அப்புறம் விஜயசாந்தி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி ஒரு பெரிய மாதிரி பிடிச்சாங்களோ, இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாராக உருவாகணும். ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டாக செட் ஆகும். ஒரு நடிகர்களில் பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டாக செட் ஆகும். அது போட்டாலே தனி பவர் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் பார்க்கும்போது வனிதா மேடத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இறங்கும்போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம். இந்த படத்தின் இயக்குனர் நம்ம புது ப்ரொடியூசர்ஸு, புது டைரக்டர்
டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா. ஆமாம் ஆமாம், வேறு 2 தான் இருக்கு. ரொம்ப இந்த படம் வெற்றி அடைந்து மனோஜ் கார்த்திக் காமராஜ் பெரிய இயக்குனராக உருவாகணும். இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த ப்ரொடியூசர் பற்றிய ஆதங்கம் தான் நிறைய வெளிப்பட்டுச்சு. ஆமாம், நம்ம செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டார், கடைசியாக படம் எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு. ஆமாம், அது ஒன்று தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எந்த டைரக்டர் இந்த நடிகர் உங்களை அடிக்க முடியாதுன்ட்டு. அது கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஆமாம், ஆனால் சரியான நேரம் கொஞ்சம் இப்போ உருவாகிருக்கு. விஜயமுருகன் சார் சொன்னார், சில கார் பார்க்கிங், டிக்கெட் ரேட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் கூட சின்ன படங்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஒரு உண்மையாக புரிஞ்சுக்கணும், சின்ன படங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ண தவிர தேட்டர் கிடைக்கலன்னு எப்படி நம்ம தேட்டரே குறை சொல்ல முடியாது. இப்போ முன்னாலும் ஒரு படம், சின்ன படம், வெறும் 12 பேர் வந்திருக்காங்க, காட்சியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த தேட்டர் எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க? ஒரே உண்மை அப்படின்னா, இன்னைக்கு சினிமாங்கிறது ஏழைக்கானது இல்லை. ஏழைகள் வந்து நினைச்ச நேரத்தில் போய் படம் பார்க்கறதுக்கான ஒரு இது சூழ்நிலை இல்லை. அதுதான் மேட்ருக்கும். இப்போ ஒன்றும் கேண்டீன், முன்னால் ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து 80 ரூபா 100 ரூபான்னு வைப்பாங்க, பாப்கார்ன் வந்து 150 ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில். அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க, வீட்டில் போகிறவங்க, அவங்களுக்கான இதை வச்சாங்க. தேட்டரில் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் விலை, டீ விலை. தேட்டருக்கு போகிறோம்னா பணக்கான கோடிசனம் போகிறோம், உழைக்க தான் அதிகம் போகிறோம். கோடிசனம் பூரா தேட்டரில் ஹோம் தேட்டர் படம் பார்க்குறான். இங்கே நம்ம விளைவிக்கும் போது சொல்கிறேன், எதுக்கு கூட்டம்னா அதை கொஞ்சம் ஆராயணும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி தான். கார் பார்க்கிங்லாம், ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு 180 ரூபா. ஒரு படத்தில் டிக்கெட் வந்து 120 ரூபானா, கார் பார்க்கிங் வந்து 200 ரூபா கேட்கலாம் அவருக்கு. அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட கார் பார்க்கில் காருக்கு ரேட்டு ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகுது, வெளியே வரும்போது டக்குன்னு 240 பைக் இருக்குது. ஏன்டா டிக்கெட்டு 140 ரூபா, இது 240 ரூபா அப்படின்னா, இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அது தேட்டர் போகிறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் இங்கே பேசிக்கிட்டாங்கன்னு தெரியுது. அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு டிக்கெட் ரேட்டு, அப்புறம் ஏழைகள் பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வசதிகள் எல்லாமே ப்ரொடியூசர் நினச்சா கொண்டு வர முடியும். ப்ரொடியூசர் ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமை இன்னைக்கு உருவாகிருக்கு, அது நல்லா நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு நான் விரும்புகிறேன். ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு, ஹீரோ, ஹீரோயின், டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம். ஒரு கதை நல்லா இருந்தால் தான் அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும். உண்மை இல்லையா? உண்மை. அப்போ கதை தான் இங்கே தயாரிப்பாளர், கதை தான் இங்கே ஹீரோ, கதை தான் இங்கே டைரக்டர், கதை தான் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பஸ் விஷயம் நீங்கள் டிக்கெட்டு, கேண்டீனு, கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுங்க, அதை சரி பண்ணிடலாம். இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? கதை முடிவு பண்ணுறது யாரு? நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஹீரோ கைக்குள்ள போயிடுச்சு. அது உண்மை ஒத்துக்கணும். நம்ம ஹீரோ கையில் போயிடுச்சு. ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டவுடனே என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த புதுசுக்கு ஃபோன் பண்ணி இந்த டேரக்ட் நான் கதை கேட்டிருக்கேன், கதை ஓகே, நாளைக்கு வர வச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க, அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறாங்க. அந்த புதுசர் கதை கேட்குறாரா? புதுசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தாக்கா படம் பண்ணிட்டாரா? ஒன்னே ஒரு சாபக்கேடு, ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. அந்த பிடிச்ச படம் தேவை. உண்மை என்ன? ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க, அவன் தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அந்த தயாரிப்பு கதையை கேட்டு வேற கதையை கேட்டுக்கலாமன்னா அடுத்த பிடிச்ச கால்ஷீட்
ஓகே அப்புறம் பண்ணிக்குவோம், வேறு கதை செலக்ட் பண்ணுவோம். அப்படி அந்த டைரக்டரை இன்னொரு ப்ரொடியூசர் அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது என்ன. அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம். அந்த கதைக்கு யார் அதை டிசைட் பண்ணுறது? சார் பெரிய ஸ்டார் ஒரு 30-40 படம் பண்ண ஒரு 30-40 படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும். அப்போ அவள் கதை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டி அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு 4 படம் பண்ண ஹீரோ 5வது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புறாரு. என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்கு, இந்த கதைக்கு யார் நடிச்சா நல்லா இருக்கும், இந்த கதைக்கு விஜய் நடிச்சா நல்லா இருக்குமா, அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா, கார்த்திக் நடிச்சா நல்லா இருக்குமா, தனுஷ் நடிச்சா நல்லா இருக்குமா, அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பா வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே, அப்பதான் சார் சினிமா ஆரோக்கியமா இருந்துச்சு. ஒரு தயாரிப்பாளர் கதை ஓகே பண்ண இந்த கதைக்கு யார் ஹீரோ, அவருக்கு என்ன சம்பளம், அது வேற விஷயம். அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு, அது அடுத்த விஷயம். கதை அஸ்திவாரம், இங்க அஸ்திவாரம் ஆடி போச்சு. பிடிச்சிருக்கும் கதைக்கு சம்மந்தம் ஆகி போச்சு. இப்போ மத்தெல்லாம் பேசுறோம், நான் பேசுறது ஒரு அடித்தரமான மேட்ரு. இதான் முக்கியம். கதை இல்லாம நீங்க ஷூட்டிங் போக முடியாது, கதை முக்கியம். அப்ப அங்கேயே கோட்டை விடுறீங்க ப்ரொடியூசர்ஸ். அங்கே கோட்டை விடுறதுனாலதான் ஒரு கதை என்ன தெரியாம போகும்போது தான் இது என்ன படிச்சு அடங்குது. 80 கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு என்பதுன்னா அங்கே 150 கோடி இருக்கு. ஏன்னா நீங்க கதையை ஒரு உள்வாங்கி இவ்வளவு ஆகும் படிச்சுட்டு போடலை. அப்புறம் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு முதல்ல என்ன படிச்சுட்டு ஆகும் பேசணும். இந்த விஷயம்லாம் இந்த மற்றது ஹீரோக்கள் சம்பளம், அது இது செலவுகள், அது அடுத்த விஷயம் சார். அதெல்லாம் சரி பண்ணிடலாம். கதையில பண்ணோம். இன்னொரு விஷயம் எப்படின்னா, சில ஹீரோக்கள் உண்டு, அவங்க நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க, ஓகே. ஒரு 2ஆம் தரம் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கதை கேட்கறதுக்குன்னு சில ஆள் வச்சுருக்காங்க சார். ஜீவன் சார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க, அவங்க கதை கேட்க மாட்டாங்க. ஒரு டேரக்டர் வந்தால் நீங்களோட கதை சொல்லுங்கிறாங்க. அப்போ ஒரு ஹீரோவுக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் 60 கதை கேட்குறாரு. அவர் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து எந்த பிடிச்சி கால்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கதை கேட்டுங்க கேளுங்க அனுப்புகிறாங்க. போயிட்டு நான் சொல்கிறேன், ஒரு ஹீரோ ஒரு 2 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு. 20 கோடி பட்ஜெட்டுக்கு 2 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தா பண்ணிட்டாரு. 20 கோடி இன்வெஸ்ட் பண்றீங்களா ப்ரொடியூசர், நீங்க ஏன் அதுக்கு ஆள் வைக்க கூடாது? நமக்கு அது வேலைக்கு நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே, அந்த ஹீரோ கதை ஓகே பண்ணிட்டாரு, அந்த கதையை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு 4 பேரை வச்சு அல்ல அணுவோட ஆளை வச்சு நீங்க கேளுங்க, ஒத்து வராதான்ட்டு. அப்போ 2 கோடி வாங்குற சம்பளம் வாங்குற ஹீரோ கதை கேட்கிறாரு, 20 கோடி இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசர் காசு கொடுக்க மட்டும்தான் வேலையா இருக்கு. நான் எது சொல்ல வரேன்னா, கதை தான் சார் முக்கியம். ஒரு பிடிச்சிருக்கு உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை பிடிச்சிதான் பண்ணுங்க, பிடிக்காம பண்ணீங்கன்னா லாஸ் தான் வரும். அப்புறம் எந்த பெரிய எவ்வளவு பெரிய ஹீரோ நடிச்சாலும் சரி, அது கதை சரியில்லைன்னா லாஸ் தான் வரும். சும்மா கொஞ்சம் நெஞ்சமா 700 கோடி பட்ஜெட்னா 30 கோடி லாஸ் வரும், 40 கோடி லாஸ் வரும். எங்க ஹீரோ கால்ஸ் கொடுத்தாரு ஓகே, அவரு நான் சார் இப்போ சொல்றேன், ஹீரோக்கள் சம்பளங்கிறது 2வது விஷயம் தான். கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த இது கதையை டிசைட் பண்ற இது இல்லையா, அதுக்கு அந்த சினிமா எத்தனையோ இருக்காங்க கதை அறிவு உள்ளவங்க, அந்த அனுபவம் எத்தனையோ இருக்காங்க. அவங்க கூட வச்சுட்டு 20 கோடி அவங்க இன்வெஸ்ட் போது ஒரு 20,000 கொடுத்தா கதை அப்போ உட்காந்து கிட்டத்தானே 20 கோடி பண்றோம், 20,000 கொடுத்து ஒரு பைசா கொடுத்து நீங்க கதையை கேளுங்கன்னா அவன் அக்கவர் 6 பேர் பிடிச்சிருச்சுருவாங்க. ஆள் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே, கதை திரைக்கதை வசனத்துல மூலிகை முத்து எடுத்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்க சவுந்தர் வந்திருக்காரு, விஜயம் சார் வந்திருக்காரு, அவர்
நீங்கள் நிறைய விஷயம் பேசிப்பீங்க சார். இப்போ நான் நிறைய விஷயம் கார் பார்க்கிங் எல்லாம் பேசுனீங்க. இதுதான் சார் முக்கியம். ஒரு கதையை ஒரு தயாரிப்பாளர் முடிவு வரணும் சார். அப்போ தான் சினிமா கரெக்டாக வரும். இல்லைன்னா அவங்க இங்கே இப்போ இழுத்துட்டு போய் தர வேணும்ல. நீ கலெக்ஷன் வந்து வசூல் ஒரு படத்தில் தர வேணும்ல. ஆனால் இதை முடிவு பண்ணால் தான் சரியாக வரும். சவுத் ஸ்டாராக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், எத்தனை பேனர்கள் இவங்க கதை கேட்டு தான் ஹீரோட்ட அனுப்புவாங்க. இப்போ ஹீரோ கதை கேட்டு புடிச்சிட்டு அனுப்பும்போது உள்டாகி போச்சு. அப்போ என்ன, ஒரு 8 ஹீரோக்கான கதை ஞானம் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கான படங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு ஹீரோவுக்கு அவருக்கான கதை ஞானம் இருக்கும். அப்போ அதே பேட்டர்ன்லேயே தான் அவங்க கதையை ஓகே பண்ணுவார். புடிச்சு ஓகே பண்ணும்போது தான் விதவிதமான கதை வரும். ரஜினிக்கு வந்து ஒரு பக்கம் முரட்டுக்காலை, அப்புறம் ஒரு பக்கம் ஒரு எங்கேயோ கேட்ட குரல், ஒரு புது கவிதை, எத்தனை வெரைட்டியான படங்கள் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? அப்போ பிடிச்ச கதை டிஸ்டர்ப் பண்ணாங்க. கதை டிஸ்டர்ப் பண்ணி ரஜினி நடிச்சா நல்லா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணால் நல்லா இருக்கும், ஒரு நல்லவன், அதுக்கப்புறம் பாயின் புலி, மாறி கமலாசனுக்கு ஒரு சவளங்கள வல்லவன், அப்புறம் 3ஆம் படம் வரும், வாழும் மயம் வரும். வெரைட்டியாக வந்து அப்போ இப்போ இன்னைக்கு ஒரு ஹீரோ மாதிரி வெரைட்டியாக கதை வருதா? ஏன் இல்லைன்னா அந்த ஹீரோ நாலேஜுக்கு அவங்க கதை அறிவுக்கு தான் கதை கேட்குறாங்க. அப்போ ஒரே மாதிரி தான் கதை அமையும். ஒரு தயாரிப்புல கேட்டால் தான் ஒரு ஸ்பான்சர் அந்த தயாரிப்புல ஹீரோவுக்கு சொல்றேன், ஹீரோவுக்கு நல்ல விஷயம்னா அவங்க நன்மைக்கு என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு புடிச்சு அனுப்புற கதை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை வெரைட்டியாக வெவ்வேறு சேனலில் வரும். நீங்கள் கதை கேட்டீங்கன்னா அது ஒரே சேனலில் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஆபத்து இதுதான் சார். இன்னைக்கு சரியான கதை வர்றதில்ல. ஒரு படம் பூரா ஒரு வன்முறை ஜாஸ்தியாக போச்சு. கஞ்சா வைக்கிறது, போதைப் பொருள் கடத்துறது. ஏன்னா கதை தயாரிப்புள்ள சைடில் இல்லை, கதை முடிவு பண்ணுறது அவங்க சைடில் இல்லை. இதனால ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம் கதையை டிசைட் பண்ற உரிமையை ஃபர்ஸ்ட் தயாரிப்பாளர் வந்து கொண்டு வரணும். சிறிய படங்கள் நிறைய படம் நல்ல படங்கள்லாம். ஏன்னா அங்கே தயாரிப்பாளர் கதை முடிவு பண்றாங்க. சின்ன படங்கள்லாம் விவரிச்சாலும் எத்தனை கிட்ட நல்ல படங்கள், பார்க்கிங் படம் வந்துச்சு, சித்தான் படம் வருது, கொண்டாடுறாங்களா சின்ன படங்களை. ஏன் கொண்டாடுறாங்கன்னா அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் கேட்டு ஓகே செஞ்ச கதை. அதனால சிறிய படங்கள்லாம் வெவ்வேறு சேனலில் வருது. பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒரே மாதிரி இருக்காருன்னா ஹீரோக்களை கதை முடிவு பண்ணுறாங்க. இது கொஞ்சம் மாறினா மற்ற செலவுகள் அப்புறம் இதுதான் நான் நினைக்கிறது. ரொம்ப ஆதங்கமாக தான் இதையும் கொஞ்சம் தயாரிப்பு நடைமுறைப்படுத்தணும். நம்ம மற்ற முக்கியமாக இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் தயவு செய்து நடத்திடாதீங்க. அதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்துடாதீங்க. எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். வைஜெயந்தி ஐபிஎஸ் இதுவும் சிறிய பட்ஜெட் படம் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெரியுது, ஒரு பாலியலுக்கு எதிரான ஒரு கதையும் தெரியுது. இந்த சூழலில் இந்த மாதிரி கதைகள் நிறையா வரணும், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர் எல்லாருக்குமே நல்ல பேர் வரணும். இதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற நம்ம நண்பர் வினோத்குமார் அவர்களுக்கு பெரிய ஒரு லாபகரமாக இந்த படைப்பு அமையணும். வினோத்குமார் ஒரு இயக்குனர் தான். விரைவில் அவர் ஒரு படத்தை இயக்கி வெளியிடணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.